கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தெய்வன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தம். பேச்சிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், தொழிலிலே பரிசுத்தம், வியாபாரத்திலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம், முற்றிலும் பரிசுத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறாரு. ஒன்று, நம்முடைய மரணம் முந்திக் கொள்ளும், அல்லது இயேசுடைய 2ஆம் வருகை முந்திக் கொள்ளும். 2இல் ஒன்றை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உள்ள அடையாளத்தை இயேசு சொல்லுகிறார். இப்பொழுது கடைசி காலத்தில் இருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், தேசத்திற்கு விரோதமாய் தேசம் எழும்பும். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும். பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார். இதெல்லாம் உலகத்தின் முடிவுக்கு அடையாளங்கள், இயேசுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளங்கள். சீக்கிரம் உலகம் முடிவடைய போகிறது. ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். இயேசு திரும்ப வரும் பொழுது அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் மோட்சத்தில் ஆண்டவரோடு நித்திய காலமாய் என்றென்று மகிழ்ந்திருப்பார்கள். தேவன் பரலோகத்தில் நமக்கு ஒரு மாளிகை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோடு மகிழ்ந்திருக்கிற ஒரு இடம் பரலோகம். அங்கே வியாதி இல்லை, மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, என்றென்றும் தேவனோடு மகிழ்ந்திருக்கிற ஒரு மோட்ச ராஜ்யம். அதைத்தான் வைகுண்டம் என்பதாக இந்து மக்களும் நம்புகிறார்கள். அதுதான் பரலோக ராஜ்யம் என்று வேதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு வரும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் அந்த பரலோக பாக்கியத்திற்குள்ளே செல்லுவார்கள். பாவத்திலே வாழுகிறவர்கள் நரகத்தின் அக்னிக்குள்ளே செல்லுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2இல் ஒன்று தான். 2ற்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. ஒன்று மோட்சம் அல்லது நரகம், ஒன்று வைகுண்டம் அல்லது அக்னி கடல். நரகம் என்பது அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல், அதிலே பூச்சி சாகாதாம், புழுக்கள் அந்த அக்னியிலே சாகாது. அந்த அக்னி வேதனையை கொடுக்கும், மரணத்தை கொடுக்காது. ஆகவேதான் ஒரு ஆத்மா நரகத்திற்குள்ளே போய்விட்டால் நித்திய காலமாக வேதனை, தாகம் எடுக்கும், தண்ணீர் கிடைக்காது, அக்னியின் வேதனை உண்டாகும், மரணம் ஏற்படாது. இரவும் பகலும் வேதனை, இரவும் பகலும் வேதனை. நரகம் என்பது பயங்கரமான வேதனையின் இடம். வேதத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நரகத்தை குறித்து அதிகமாக பேசி இருக்கிறார், அந்த வேதனையான இடம் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, பாவத்திலே வாழுகிறவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள் அக்னி கடலுக்குள்ளே பங்கடைந்து விடுவார்கள். குடிகாரர்கள்,
துன்மார்க்கர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர், பில்லிசோனியக்காரர் இதெல்லாம் அக்னி கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசு வரும் பொழுது மோட்சத்தில் அவரோடு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவாய் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களை நான் திட்டி பேசுவதினால் அல்லது இப்படி எல்லாம் சொல்லுவதினால் எனக்கு ஒரு லாபமும் வரப்போவதில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் மோட்சத்திற்கு வர வேண்டும். அதுதான் என்னுடைய இருதயத்தின் பாரம். நீங்கள் மோட்சத்திற்கு வர வேண்டும். இங்கே வந்து என் பிரசங்கத்தை கேட்கிற ஒருவர் கூட நரகத்திற்குள்ளே போய்விடக் கூடாது என்கிற ஆதங்கம் எனக்குள்ளே. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களை நேசிக்கிறபடியினால், இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டபடியால் நீங்கள் நரகத்தில் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே உங்களோடு கூட நான் கடினமாய் பேசுகிறேன். ஆகவே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இயேசு வந்தால் மோட்சத்திற்கு செல்ல முடியுமா அல்லது நரகத்தில் அக்கினிக்குள்ளே போய் விடுவீர்களா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ரட்சணிய நாள். இதுவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம். பரிசுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். எனக்கு அன்பானவர்களே, கடைசியாய் ஒரு வேத வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? அநியாயம் செய்கிறவன் நல்லா தானே இருக்கிறான், லஞ்சம் வாங்குறவன் நல்லா தானையா இருக்கிறான், நல்ல வீடு கட்டுகிறான், நல்ல வாகனம் வாங்குறான், நல்லா தானே இருக்கிறான், ஏமாற்றுகிறவன் நல்லா தானே இருக்கிறான், துன்மார்க்கமாய் நடக்கிறான், நல்லா தானே வீடு வசதியோடு வாழுகிறான். அதை பார்த்து நாம் ஏமாந்து போகிறோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீ அதை பற்றி கவலைப்படாதே. துன்மார்க்கமாய் நடக்கிறவன் இன்னும் துன்மார்க்கமாய் நடக்கட்டும். நியாயத்தீர்ப்பின் நாள் வருகிறது, நியாயத்தீர்ப்பின் நாள் வருகிறது. ஒருவரும் தப்ப முடியாது. இந்த உலகத்தில் அநியாயம் செய்து வாழ்ந்திருப்பதை போல காணப்படலாம், தப்ப முடியாது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு ஒன்று வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்க. இன்றைக்கு பாவம் செய்து நாளைக்கு தண்டனை வருவது அல்ல. தேவன் அன்புள்ளவர், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். இன்னும் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும் என்று எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கிறார். அரசியல்வாதிக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார், நீதிபதிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார், எல்லா சபை தலைவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார், ஊழியக்காரருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். எல்லாருக்கும் மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். பாவம் செய்த உடனே தண்டனை வருவது இல்லை. தேவன் மனிதன் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். காரணம், ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம். மனம் திரும்ப தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் செய்துகிட்டே இருக்கட்டும், அநீதியா நடக்கிறவன் நடந்துகிட்டே இருக்கட்டும், நீ நீதியாய் நடக்கிறவன் இன்னும் நீதியாய் நட, பரிசுத்தமாய் நடக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தமாக. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அடுத்தவனை பார்த்து ஏமாந்து போகாத, நீ இன்னும் பரிசுத்தமாக. ஏன் தெரியுமா? இதோ நான் வருகிறேன், நியாயாதிபதியாய் வருகிறேன், உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாருக்கும் பதில் செய்வேன், நியாயாதிபதியாய் வருவேன், ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. உலகத்தை தேவன் நியாயத்திருக்கிற ஒரு நாள் வருகிறது. இப்பொழுது வாய்தாவுக்கு மேல வாய்தா, வாய்தாவுக்கு மேலே வாய்தா. இப்ப அந்த நாட்கள் ஆண்டவர் சந்தர்ப்பம் தருகிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆண்டவர் வாய்தா கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? நீ தப்பி ஓடுவதற்கு அல்ல, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு. மனம் திரும்பு. இந்த நாட்களிலே, கிருபையின் நாட்களிலே மனம் திரும்பு. ஒரு நாள் ஜட்ஜ்மென்ட் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. அந்த நாளிலே ஒருவரும் தப்ப முடியாது, ஒரு மனிதனும் தப்ப முடியாது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு மறுபடியும் இந்த உலகத்திலே வரும் பொழுது நியாயாதிபதியாய் வந்து சிங்காசனத்தில் அமருவார். நியாயாசனத்திலே, வெள்ளை சிங்காசனத்திலே நியாயம் தீர்க்கும்படி உட்காருவார். அன்றைக்கு உலகத்தின் எல்லா மக்களும் இயேசுவுக்கு முன்பாக நின்றாக வேண்டும். ஒருவரும் தப்ப முடியாது. எல்லாரும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்.
எல்லாரும் கணக்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரன் தப்ப முடியாது, ஒரு போதகரும் தப்ப முடியாது, ஒரு பிஷப்பும் தப்ப முடியாது, ஒரு எவாஞ்சலிஸ்டும் தப்ப முடியாது. தங்களை தெய்வம் என்று காண்பித்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒரு அரசியல்வாதியும் தப்ப முடியாது, ஒரு தேச தலைவரும் தப்ப முடியாது. அத்தனை பேரும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பின் நாளிலே நின்றே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நாள் வருகிறது, நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. No man can escape on that day. ஒருவரும் தப்ப முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடுங்கள், 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 இன்னும் பரிசுத்தமாய் வாழ ஒப்புக்கொடுங்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவளாயிருந்தாலும், பரிசுத்தம் இல்லாம உங்களால தெய்வத்தை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னும் பரிசுத்தமாகணும். நான் பிரசங்கம் பண்றதுனால நான் முழு பரிசுத்தவான் என்று நான் சொல்லவில்லை. நான் இன்னும் குறைவுள்ளவன். நான் தேவ சமூகத்தில் தினமும் காலையில ஜெபிக்க போகும் பொழுது நான் இன்னும் குறைவுள்ளவனாய் இருப்பதை உணர்கிறேன். நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா? என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், எனக்கு இன்னும் பரிசுத்தம் தார். அப்படித்தான் நான் ஜெபிக்கிறேன். நான் நின்று பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்றதுனால மோகலாசஸ் முழு பரிசுத்தம் என்று நான் சொல்லவில்லை. இன்னும் நான் பரிசுத்தமாகிறேன், இன்னும் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று தான் நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களையும் அதைத்தான் செய்ய சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்த்துங்க. ஆண்டவரை இன்னும் பரிசுத்தம் தாரும், இன்னும் பரிசுத்தம் தாரும், பரிசுத்த சுபாவம் தாரும், ஆண்டவரை பரிசுத்த குணத்தை தாரும், இன்னும் பரிசுத்தமாகுங்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறாரு. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகுங்கள், இன்னும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறாரு. இந்த பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர். லேவியராகமம் 20:8 ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர். நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது, அவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். எப்படி பரிசுத்தப்படுத்துறார்? முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசுவே என்னை மன்னியும், என் பாவத்தெல்லாம் கழுவும், என் இருதயத்தை கழுவும், என் பாவத்தை மன்னின்னு சொல்லும்போது அவருடைய ரத்தம் நம் இருதயத்தை கழுவுகிறார், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார், நமக்குள்ள ஒரு பரிசுத்த உணர்வை, வாஞ்சையை உண்டாக்குகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறபடி பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்து பாவத்தினுடைய விருப்பத்தை சுட்டரித்து பரிசுத்தத்திலே வளர்ந்து செல்ல நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி, அந்த வல்லமை நமக்குள் வரும்போது பரிசுத்தத்திலே வளர்ந்து போகிறோம். யோவான் 17:17 வாசிக்கிறபடி இந்த வேத வசனம் இது பரிசுத்தம் உள்ளது. இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க 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 பரிசுத்தம் வரும். ஒரே நாளில் பரிசுத்தம் வராது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தினமும் பரிசுத்தமாகிறேன், நான் இன்னும் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தினமும் போய் இந்த வசனத்தை முழங்கால நின்று தியானித்து எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் குறைவுள்ளவனாயிருக்கிறேன், இந்த வசனத்தின்படி இன்னும் எனக்குள்ள பரிசுத்தம் இல்லை, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று தினமும் பரிசுத்தத்திற்காக நான் ஜெபித்து முன்னேறி போகிறேன். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னும் பரிசுத்தமாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுவீங்களா? அவருடைய ரத்தம் உங்களை ஆயத்தமாக இருக்கிறது. உங்களை கழுவ ஆயத்தம். தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பி பரிசுத்தத்தில் நடத்தவர் விரும்புகிறார். தினமும் வேதம் வாசிங்க, முழங்கால நின்று வாசிங்க, தியானிங்க. அந்த வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். பரிசுத்தம் உள்ள தேவன், நான் பரிசுத்தராயிருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோட தினமும் பேசுகிறார்ல, அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தினந்தோறும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய செய்தி உங்களுக்கு வருகிறது. அந்த செய்தியை கேட்கும்போது கர்த்தரே உங்களோட நேரடியாய் பேசுகிறார். இன்னைக்கு என்ன பேசினாரு? நம்ம பரிசுத்தமாக வாழணும். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஒரு பலன் வேணும்ல. நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது.
நிறைய பேர் பரிசுத்தமாக வாழ விரும்புகிற முடியலை, அதான் பிரச்சனை. அந்த பரிசுத்தத்தை நமக்கு தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தமாய் வாழ பலன் தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை மேற்கொள்ள பலன் தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் நம்ம பரிசுத்த ஆவியினால எப்பொழுதும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு. அதனால் இன்றைக்கு ஆண்டவரே, என்ன எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, நான் எப்பவும் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், அதுக்கு உம்முடைய ஆவியை தாங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் கட்டாயம் தருவார். ஜெபிக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து கேட்குறீங்களா? தகப்பனே, இந்த மகன், இந்த மகள், ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க, இந்த தாய் தகப்பன், நானும் பரிசுத்தமாக வாழணும், எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை வேணும். ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ எனக்கு வல்லமை தாங்க, அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்புங்கன்னு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் உடைய அக்னியின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது அவளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழுவதற்கான பலனை, வல்லமைகளை கொடுங்க ஆண்டவரே. பாவ சோதனைகளை மேற்கொள்ள, பாவ இச்சைகளை மேற்கொள்ள, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ இன்று முதல் அவளுக்கு கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க, வல்லமை கொடுங்க. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அக்னியினால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நிரப்பி வல்லமை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ அவளுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, அப்படியே இன்னைக்கு என்ன ஒரு தேவை, என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு வருத்தத்தோடு எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்களுடைய துக்கத்தை மாற்றுங்க, அவங்க பயப்படுகிற காரியத்தை மாற்றி மகிழ பண்ணுங்க. வியாதி உள்ளவங்களை இப்போ தொடுங்க, அவங்களுடைய கரம் தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க சுகம் அடையட்டும், நோய்கள் மறையட்டும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் செய்து அவங்கள மகிழ பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.